பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து நாம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். இதை எழுதியவர் யார், இதனோட கருத்து என்ன, இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, லெமுவேல் ராஜா அப்படின்னா யார், அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா தேவனுக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்க நீதிமொழிகள் 31 சாலமோன் எழுதியிருக்கிற நீதிமொழிகள்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நீதி அந்த வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது அறிவுரைகள் இருக்கும் பொழுது இவர் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாலமோன் என்றால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜாவாக இருக்கார் சாலமோன். இவர் தேவனுக்கு சொந்தமானவராக இருக்கிற லெமுவேல். அப்படி இருக்கும் பொழுது இருவரும் வெவ்வேறு ஒரு ராஜாக்களாகத்தான் இருக்காங்க. இப்போ வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கக்கூடும் தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வேதாகமத்தில் இருவரும் ஒன்று அப்படின்ற எந்த ஒரு பதிவும் இல்லை. இது தன் தாயோட போதனைகள் ஒத்து போகிறதுனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை அல்ல, இருந்தாலும் அவங்களோட சந்தேகம் இருக்கலாம்ன்றாங்க. ஆனால் உண்மை பூர்வமான எந்த ஒரு அதிகாரம் இதில் போடலை, எங்கேயும் பதிவு பண்ணலை. இவர் ஒரு இஸ்ரவேல் அல்லாத ஒரு அரேபிய தேசமோ ஏதம் தேசமோ கிழக்கு ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு ராஜாவாக கூட அவர் இருக்கலாம். அவருடைய தாய் தேவ பக்தி கொண்ட ஒரு பெண்மணியாக வாழ்ந்திருக்காங்க. அவங்க சொன்ன உபதேசங்கள் தேவ ஆவியினால் பைபிளில் சேர்க்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. அவங்களோட தாயோட உபதேசம் என்ன அப்படின்னா ராஜாவுக்கான போதனை என்னென்னா மது குடிக்காத, நீதியை மறக்காத, ஏழைகளுக்காக நியாயம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தன் தாய் தன் ராஜாவோட மகனுக்காக சொல்கிறாங்க. லெமுவேல் ராஜா யார், அவங்களோட தாய் என்ன, ஞானபூர்வமான ஒரு உபதேசத்தை தன் பெற்ற மகனுக்காக சொல்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விவரமும் இல்லை, அவங்க தாயை பற்றி விவரமும் இல்லை. ஆனாலும் அவரோட வார்த்தைகள் தேவ ஆவியினால் எழுதப்பட்டுள்ளதாக இருக்குது. அவைகள் நமக்கு பிரயோஜனமான ஒரு வார்த்தைகளாக இருக்குது. எந்த இடத்துலையுமே சாலமோனும் லெமுவேலும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே பைபிளில் உறுதியாக சொல்லவில்லை. பைபிள் அறிஞர்களோட கருத்து மட்டும்தான் இருவரும் ஒன்று என்று. ஆனால் இருவரும் வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு தாய். அவங்களோட போதனைகளை தன் மகனுக்கு சொல்கிறாங்க. நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போல் ஒரு நல்ல போதனைகளை சொல்லணும். இந்த வேதாகமத்தை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.